நாளைய தினம் அதாவது அக்ஷய திருதிக்கு நம்ம வீட்டில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறை வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நாங்கள் தினமுமே செய்கிறோமேக்கா அப்படின்னா பரவாயில்ல. இல்லைங்க எங்களால் டெய்லிலாம் நாங்கள் செய்ய மாட்டோம்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நாளைய தினம் இறை வழிபாடு செய்யுங்க. நம்ம முன்னோர்கள் நமக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தான தர்மங்கள் செய்யறதுக்கும் சிறந்த ஒரு நாள் தாங்க இந்த அக்ஷய திருதி. இது பார்த்திங்கன்னா உண்மையாகவே தானம் தான் அந்த காலத்தில் செஞ்சுருக்காங்க. பொருட்கள்லாம் வாங்கினதில்லை, இருந்த பொருட்களை தானம் செய்வாங்க. அதாவது இறைக்கிற கிணறு தான் சுரக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதே மாதிரி என்னெல்லாம் அந்த காலத்தில் தானம் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குடை, விசிறி, பள்ளி குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா பேனா, பென்சில் கொடுத்துருக்காங்க, அரிசி கொடுத்துருக்காங்க, தண்ணி, வஸ்திரம், பசு, அன்னம், இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எங்களால் இதெல்லாம் முடியாது, எங்களுக்கு அவ்வளோ வசதி வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க தானத்திலேயே சிறந்த தானம் எதுன்னு பார்த்திங்கன்னா அன்னதானங்க. அந்த அன்னதானம் நாளைக்கு தயிர் சாதமாக கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தங்கம் வாங்கணும், வெள்ளி வாங்கணும் அப்படியெல்லாம் நம்ம முன்னோர்கள் சொல்லலை. தான தர்மங்கள் நிறைய செய்யணும் அக்ஷய திருதிக்கே அப்படின்னு தாங்க நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்படியும் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரிசி, கல்லுப்பு, மஞ்சள் வாங்குங்க. இதுவே வீட்டுக்கு சுபிக்ஷத்தை கொடுக்கும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் செய்யுங்க. நாளைக்கு செய்ய வேண்டிய முக்கியமான பூஜை, இறை வழிபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி பூஜையும் குபேரர் பூஜையும் செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க. புதன்கிழமை வர்றதுனால நீங்கள் மகாவிஷ்ணுவுக்கும் மகாலட்சுமிக்கும் சேர்த்தே நீங்கள் பூஜை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை நாளைக்கு நமக்கு கொடுக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.